சின்ன மருமகளா அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட ஈஸ்வரி பிளான் போட்ட மாதிரியே தாமரை செஞ்சுட்டு இருக்காங்க நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்மளோட ஈஸ்வரி வந்து எப்படியாவது தாமரையை அந்த பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட முடிவே அதுதான். இதுக்கேற்றாப்புல நம்மளோட தாமரையை வந்துட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரியே நடந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் நம்மளோட ராஜாங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை விட்டுட்டு நம்ம கோயிலேருந்து ஓட போகிறாங்க நம்மளோட தாமரை. இதுக்கு சாவித்திரி வேற உடந்த அவங்க ஹெல்ப்னால தான் வந்து போக போகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தா சாவித்திரி வந்து நம்மளோட தாமரைக்கு இந்த கல்யாணத்தில் பிடிக்கல அப்படின்னு வந்து எல்லாருக்கு முன்னாலேயும் உண்மையை சொல்ல வர்றாங்க. அப்போ இன்னொரு பக்கத்தில் ராஜாங்க அவமானப்பட்டு நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா உங்களை வந்து இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்ததுக்கு என் மயனுக்கு வேணுண்டின்னு அப்போ தான் வந்து ரொம்ப செம்மையாக வந்து அழுகுறாங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தா நம்மளோட தமிழ் செல்வி வேற அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், என்ன நம்ம பண்ண போகிறோம், எப்படி காப்பாற்ற போகிறோம் தெரியல அப்படின்னு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா நம்மளோட ஈஸ்வரி நம்ம போட்ட பிளான் படியே 100 பவுனாக நம்ம கைக்கு வரப்போகுது அப்படின்னு பெரிய கணக்கு